ഇതിൻ്റെ വിശ്വാസം என்றால் பார்த்தீங்கன்னா போன பங்குனி மாதம் தொடங்கின இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் பின்னால் பார்த்து கொண்டு இந்த பில்டிங் தான் போன பங்குனி மாதம் எங்களுடைய கலைஞர் நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து அதிவேகமாக வந்து கடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த 4 ஸ்டோரி பில்டிங் வந்து நாங்கள் சுத்தமாக கொடுக்கணுன்றதுக்காக இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும், கிளைண்ட் சப்போர்ட். உண்மையாக சோசன் வந்து ஒரு உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல கிளைண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அவற்றை சப்போர்ட்ன்றது நாங்கள் அந்த பில்டிங்கை வந்து இவ்வளோ உருவமாக கொண்டு போகிறதுக்கு அவற்றை சப்போர்ட் அவற்றை ஒத்துழைப்பு பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். முட்டு முழுதாக வந்து முழுதும் எங்களை நம்பி எங்களுடைய டெய்லி கலைச்சி டிஸ்கஸ் பண்ணி நீட்டாக இருக்கிற கிளைண்ட். அந்த 4வது ஃப்ளோர் நிற்கிறோம். இந்த 4வது ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று வருது. இந்த வீடு வந்து 3 பெட்ரூம், கிச்சன், லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, அது வந்து இதில் வந்து கண்டிப்பாக பாத்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம், மற்றொரு கொமன் அட்டாச் பாத்ரூம். இதுக்கு பாத்ரூம் பெரிய ஒரு லிவிங் ஹால் உண்டு. ரைட், சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கேகே ஸ்போர்ட்ஸில் வந்து கரிஞ்சன் நிறுவனத்தின் வடிவமைப்பு என்ற கட்டுமானத்தில் அமைப்பேற்று கொண்டிருக்கிற திரு சுதர்சனுடைய ஷாப்பிங் மால் பில்டிங் முன்னால் இருக்கிறோம். இதன் விசேஷம் என்னென்றால் பார்த்தீங்கன்னா போன பங்குனி மாதம் தொடங்கின இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் பின்னால் பார்த்து கொண்டு இந்த பில்டிங் தான் போன பங்குனி மாதம் எங்களுடைய கரிஞ்சன் நிறுவனத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து அதிவேகமாக வந்து கடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த 4 ஸ்டோரி பில்டிங் வந்து நாங்கள் சுத்தமாக கொடுக்கணுன்றதுக்காக மிக வேகமான முறையில் வந்து இவங்க ஒரு நாளைக்கு 30-40 தொழிலாளர்கள் வந்து இங்கே வேலை செய்யணும். அந்த ஷாப்பிங் மால் சம்பந்தமான விசுவலைஸ் தான் இன்றைய பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் தந்துருக்கோம். ஆனால் இப்போ அதை எந்த கட்டத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, எந்த நிலைமையை நெருங்கி இருக்கிறோம், இவ்வளோ வேறு இன்றைக்கு வேலையை நம்ம பாருங்கள். ஆகவே வந்து இன்னொரு 1.5 மாத பகுதியில் இந்த பில்டிங்கை முடிக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய வேலைகள் போய்கொண்டிருக்கு. இது வந்து இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான ஆஃபீஸில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் தான் இருக்கு. இப்போ இந்த வேலை சம்மந்தமாக உள்ளுக்குள்ளே எப்படி வேலை நடந்துருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் செட்டப் இருக்குது. இந்த சன்டவர்ஸ் உங்களுக்கு தெரியும், சன்டவர்ஸுன்ற ஆஃபீஸ் வரப்போகுது. ஒரு பிரபஞ்சமான கவலை ஏஜென்சி யாழ் மாவட்டத்தில் அந்த கவலை ஏஜென்சி ஆஃபீஸ் தான் இங்கே கீழே வரப்போகுது. அதுக்குரிய செட்டப்ஸ் எல்லாம் நீங்கள் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த ஆஃபீஸுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் இன்டீரியர் செட்டப்ஸ் எல்லாம் இதில் வரும். நீங்கள் இப்போ ஃபைனலாக வந்து எங்களை காணொலியில் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான முறையில் இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒட்டுமொத்த பில்டிங் முடிஞ்ச அப்புறம் இந்த இன்டீரியர் டிசைன் செட்டப் எப்படி இருக்கிறத நாங்கள் ஃபீலிங்கில் காணொலியில் போடுவோம். ஃப்ளோர் ஃபுல்லாகவே சன்டவர்ஸுன்ற ஃபுல் ஆஃபீஸ் செட்டப் வருது. இதன் கிரவுண்ட் ஃப்ளோர் இது அடுத்த ஃப்ளோரில் இங்கே இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விசேஷம் என்னன்னா பங்குனி மாதம் தொடங்கின பில்டிங் கிட்டத்தட்ட 10 மாத கால பகுதியில் கிட்டத்தட்ட பில்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோ வேகமாக வந்து எங்களோட தொழிலாளர்கள் எங்களோட தொழில் போக்குவரத்துகள் எல்லாம் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி இந்த பில்டிங்கை வெளியே வந்துட்டோம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உங்களோட பேராளரும் உங்களோட சப்போர்ட் தான் இந்த பில்டிங் வந்து புதிய காலத்துக்கு அவ்வளோ வேகமாக கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 மாத காலம் போது இந்த பில்டிங் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அவ்வளோ விசுவலைஸ் காட்டி நீங்கள் வந்து நான் அவ்வளோ பில்டிங் நம்ம முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மெஸ்ஸி பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டோரி பில்டிங் ஒவ்வொரு ஃப்ளோர் ஹைட்டில் வந்து 40 அளவில். அது மட்டும் இல்லை பில்டிங்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 65-70 அடிக்கிட்டே இருக்குது. அகலம் வந்து 42 அடிக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த பில்டிங் வந்து லிஃப்டோட டிசைன் பண்ணப்பட்ட பில்டிங். எங்களை எவ்வளோ மிக வேகமாக வந்து இரவுமாக வந்து டே நைட் வந்து தங்கி வேலை செய்கிற வழியா அதோட டெக்னிக்கல் ஸ்டாஃப் மற்றும் ஆஃபீஸில் சப்போர்ட் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த ஒத்துழைப்பையும் தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் நினைக்கிறோம். அதில் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும், கிளைண்ட் சப்போர்ட். உண்மையாக சோசன் வந்து ஒரு உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல கிளைண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அவற்றை சப்போர்ட்ன்றது நாங்கள் அந்த பில்டிங்கை வந்து இவ்வளோ வேகமாக கொண்டு போகிறதுக்கு அவற்றை சப்போர்ட் அவற்றை ஒத்துழைப்பு பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். முட்டு முழுதாக வந்து முழுதும் எங்களை நம்பி எங்களுடைய டெய்லி கலைச்சி டிஸ்கஸ் பண்ணி நீட்டாக இருக்கிற ஒரு கிளைண்ட். அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் உண்மையாக சோசனுக்கு இந்த பில்டிங் ஓனருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
அதனால் உண்மையாக வந்து இவ்வளோ வேகமாகங்களால் வந்து பில்டிங்கை வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இது வந்து நீங்கள் பார்க்குறது 3rd ஃப்ளோரில். இதுலேயும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு சேல்ஸ் சென்டர் ஒன்று வருது. அது என்ன இதுன்றது நாங்கள் ப்ரோ சொல்லுவோம். இந்த பில்டிங் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு கிளைண்ட்டோட, அதாவது கிளைண்ட்டோட சேர்ந்து பில்டிங் இந்த லேண்டோட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூ செய்வோம். அவங்க பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ் நடக்க போது, என்ன செய்ய போயினோம், அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான ஃபுல் இன்டர்வியூ வந்து நாங்கள் ஃபுல் வீடியோடு எங்களோட யூடியூப் எங்களோட பேஜில் வந்து நாங்கள் போடுவோம். அது வரைக்கும் பார்த்துருங்க. இது வந்து 3rd ஃப்ளோர். அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா 4வது ஃப்ளோரில் நிற்கிறோம். இந்த 4வது ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று வருது. இந்த வீடு வந்து 3 பெட்ரூம், கிச்சன், லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, மற்ற வந்து இதில் வந்து 2 டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம், மற்ற ஒரு கொமன் அட்டாச் பாத்ரூம். இதில் பாத்ரூம் பெரிய ஒரு லிவிங் ஹால் உண்டு. இந்த லிவிங் ஹால் அதில் 1வது பெட்ரூம். அந்த பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். இன்னொரு பெட்ரூம், இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அனெக்ஸாக வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் செட் வருது. இந்த அட்டாச் பாத்ரூம் செட் பார்த்தீங்கன்னா ஓட்டம் சேர்த்து பார்க்கலாம். இது வந்து ஓட்டம் அப்படி சேர்க்க மாட்டோம். அதாவது வந்து சைடில் இருக்கலாம். இந்த சிலருக்கும் போர்டு போய் சந்திக்கிற இடங்களில் நாங்கள் அந்த நெட் வச்சு, அதாவது குழாய் வட்டி இந்த நெட்டெல்லாம் வச்சு போட்டோப்ரூஃப் வந்து துவைக்க செய்யப்பட்டிருக்கு. இதோட இந்த 6 அடிங்கிறது போர்டு போட்டோப்ரூஃப் செய்தால் இந்த இதில் வந்து போல்டாக ஒட்டுவோம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லீக்கேஜ் எதுவுமே வராது. இது வந்து இந்த பெட்ரூம் உரிய அட்டாச் பாத்ரூம் சார். அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் சொன்னது மொத்தமாக வந்து 4 பெட்ரூம் இருக்கிறது. 4 கிச்சன் செட். இது வந்து அடுத்த பெட்ரூம். இந்த பெட்ரூம் இது ஸ்டேர்கேஸால் வந்து இந்த இடம் ஓப்பன் ஆகுதுங்க. வந்து இது வந்து லிஃப்ட் ஏரியா. இது வந்து லிஃப்ட் வந்து ஒரு வரைக்கும் ரூட் டாப் ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் போகலாம். பார்த்தீங்கன்னா இது அடுத்த பெட்ரூம். இது அடுத்த பெட்ரூம் ஒரு 11/11 ஒரு அடுத்த பெட்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதை விட இன்னொரு பெட்ரூம் ஒன்று வருது. இன்னொரு பெட்ரூம், இது 11/11 பெட்ரூம். மற்ற இது வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூம் வந்து 50/11 பெட்ரூம். 16/11 16/11 2 பெட்ரூம், 11/11 2 பெட்ரூம், மொத்தம் 4 பெட்ரூம் உள்ள வீடு. மெயினான வீடு வந்து அழகாக நான் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் ஒட்டுமொத்த வேலையை முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்க்கலாம். வந்து இன்டீரியர் டிசைன்ஸ் அப்படி வந்து ப்ரோவைக்காக டிசிப்ளினாக வரும். ஆல்ரெடி இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எப்படி டிசைன் சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி அப்படியே வரும். நீங்கள் கடைசியாக இனிமேல் நாங்கள் இறுதி காலம் தான் போடுவோம். ஒன்றும் மாற்றக்கூடாது. அறுதி வழியாக பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்கு சொல்கிறேன். ரைட். ரெண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த காலனி நிறைய போய் அண்டிருக்கோம். இது நாங்கள் ரூப் டாப்பில் நிற்கிறோம். இந்த ரூப் டாப்பில் பாருங்கள். இது இந்த வாட்டர் டேங்க் ஸ்லாப் மேலே வருது. அதை விட லிஃப்ட் ஹவுஸ் ஸ்லாப் மேலே வருது. அது ரெண்டையும் சேர்த்து ஒரு ரேடியோ ஃப்ளாட் தெளித்து அதை முடிச்சிருக்கோம். அதோட இந்த ரூப் டாப்புன்ற இந்த பல்கனி சிவரில் பாருங்கள் அவ்வளோ உயரமாக காட்டியிருக்கோம். இது எங்களோட 3Dயில் காட்டியிருக்க டிசைன் இப்படி தான் இருந்தால் நல்ல உயரமாக காட்டியிருக்கோம். இது இன் ஃபியூச்சரில் வந்து சோலார் பேனல் மேலே ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரியான செட்டப் இருக்குது. சோலார் வந்து கூட்ட போயினோம். கிளைண்ட் வந்து அதுக்கான முடிவெடுத்து அதை செய்துருக்கார். அந்த சோலார் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான முழு சப்போர்ட்டிவான கன்ஸ்ட்ரக்ஷனையும் நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். அவர் வீட்டில் அதை பூட்டி அதை கண்டினியூ பண்ணலாம். அதை விட வந்து அந்த ரூப் ஏரியா வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி சீல் பண்ணி எந்த விதமான தண்ணி கசிவும் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியது எங்களோட கையில் உண்டு. அதுக்கு நாங்கள் செய்வோம். இந்த பரப்பட் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர உயரம். கிட்டத்தட்ட எந்த ஹைட்டுக்கு நானே கிட்டத்தட்ட 6 feet 2 inch. அதில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஹைட்டுக்கு வந்து பரப்பட் மாட்டிருக்கோம். யாருமே மேலால் தவறி விழுகிறதுக்கோ இல்லாட்டி கீழே விழுகிற சான்ஸ் இல்லை. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை கருத்தில் உண்டு. இந்த பரப்பட் போர்டெல்லாம் நாங்கள் டிசைனில் முதலே வந்து 3Dயில் நாங்கள் உயர்த்தி காட்டிட்டோம் ஃபுல்லாக. அதே மாதிரி அப்படியே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் மேற்கொண்டுக்கோம். இதோட வந்து நாங்கள் எங்களோட டெக்னிக்கல் ஆஃபீஸர் நிற்கிற தர்மிகன் இந்த எங்களோட ஆஃபீஸருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையிலான ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் இடையில நின்று வெற்றிகரமாக இயங்கி இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு ஒரு எங்களுக்கு உள்பலமாக இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தியோதர். ஸோ அவைகளுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்லுவோம். அதோட இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிக்கிறோம். இனிமேல் இந்த பில்டிங்கின்ற ஒட்டுமொத்த வேலைப்பாடும் முடிஞ்ச அப்புறம் ஃபுல் காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நன்றி.